கட்டப்பட்டுள்ள நீலகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 7 லட்சம் மக்கள் இந்த மருத்துவமனையால் மிகவும் பயனடைய உள்ளனர். மலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை திகழ உள்ளது. பிரம்மாண்டமாகவும் அனைத்து உயர்தர நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதோ இந்த மருத்துவமனையினை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை மலைப்பகுதி மக்களின் நீண்ட கால மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் நவீன வசதிகளுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ மருத்துவமனை வளாகத்தினை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது உங்களுக்கானது. உங்களின் பலத்த கைத்தட்டல்களை இந்த அரங்கிலும் நாம் கேட்கலாம். இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 7 லட்சம் மக்கள் பயனடையும் வண்ணம் இந்த நீலகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சிறப்பித்துள்ளார்கள். மருத்துவமனை அமைய பெற்றுள்ள வளாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய வரைபடம் குறித்து விளக்குகிறார்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். என்னென்ன எங்கு அமைய பெற்றிருக்கின்றன என்பது குறித்த வரைபடம் அங்கு அமைய பெற்றுள்ளது. இதனை விவரிக்கிறார்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். 700 படுக்கை வசதிகள் இந்த மருத்துவமனையில் அமைய பெற்றுள்ளது. 40 ஏக்கர் பரப்பளவில் இம்மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து அமைய பெற்றிருக்கிறது. மருத்துவமனை பிரிவு, மருத்துவக் கல்லூரி பிரிவு மற்றும் மருத்துவர்களுக்கான குடியிருப்பு பிரிவு ஆகியவற்றை கொண்டுள்ளது. 19,757 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் 1200 இருக்கைகள் கொண்ட கூட்ட அரங்கம் அமைய பெற்றுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறை, வாகன நிறுத்துமிடம், உணவு அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைய பெற்றிருக்கின்றன. இவை அனைத்தும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு வசதியாகவும் மருத்துவர்களுக்கு பணிபுரிய ஏதுவாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி இந்த மருத்துவமனையின் கட்டுமானம் மலைப்பகுதியின் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தனிச்சிறப்பாகும். இது நீலகிரியின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை உணர்ந்த அரசின் அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. இதோ மருத்துவமனை வளாகத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து வருகிறார்கள். அங்கு அமையப்பெற்றுள்ள நவீன சிகிச்சை அரங்குகள் குறித்தும் பார்வையிட இருக்கிறார்கள். நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மக்களின் மருத்துவ தேவைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வாக அமைந்திருக்கிறது. இது தமிழ்நாடு அரசின் மக்கள் நலன் சார்ந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. மக்களின் மகிழ்ச்சி இதன் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. 7 லட்சம் மக்கள் பயனடையும் வண்ணம் நீலகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சிறப்பித்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழா மேடைக்கு வருகை தந்து உங்களை காண உள்ளனர். உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சிம்லாவுக்கு அடுத்ததாக மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ற சிறப்பை இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற்றிருக்கிறது. 45 ஏக்கர் பரப்பளவில் இந்த மருத்துவமனை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்த மருத்துவமனை என்பது அமைய பெற்றிருக்கிறது. அவசர சிகிச்சைக்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் நீலகிரி மக்களுக்கு இருந்த சூழலில் தற்பொழுது அந்த நிலையை மாற்றக்கூடிய வகையில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது அமைய பெற்றிருக்கிறது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை பிரிவும் அமைக்கப்பட்டிருக்கிறது, அவசர சிகிச்சை பிரிவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் கௌதம் இணைகிறார். கௌதம், விவரங்கள்.
சிம்லாவிற்கு அடுத்தபடியாக மலை பிரதேசத்தில் பழங்குடி மக்களுக்காக 100 படுக்கைகள் என மொத்தம் 700 படுக்கை வசதிகளோடு சுமார் 499 கோடி கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை கல்லூரியை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் உயர்தர மருத்துவ வசதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கோவை அல்லது கர்நாடகாவில் உள்ள மைசூர் அல்லது கேரளா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது. இந்த நிலையை மாற்ற கோரி பழங்குடிய மக்களும் நீலகிரி மாவட்ட மக்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தற்போது சுமார் 499 கோடி மதிப்பிலான இந்த அரசு மருத்துவ கல்லூரியை தற்போது தமிழக முதல்வர் திறந்து வைத்து வருகிறார். கௌதம், அந்த மாவட்ட மக்களுக்கு இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். இந்த மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி இரண்டுமே. தற்பொழுது அந்த மாவட்ட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.